வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன் நான். பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் பேக் உயரம் பின்பக்க உயரம் 14.5 இன்ச்சு இப்போ என் கையில் இருக்கிற அளவு. அப்போ பின்பக்க உயரம் 14.5 இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம அதை அப்படியே வச்சு பேக்கை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டும் காப்பி பண்ணி அதே உயரம் 14.5 இன்ச்சு வச்சுட்டு நம்ம அதை டாட்டெல்லாம் பிடிச்சா போதுமா? நம்ம என்ன கணக்கு எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம பின்பக்க உயரத்தை நம்ம முன்பக்கம் வைக்கக்கூடாது, அதே உயரத்தை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. அதோடைய முரண்பாடு என்ன, அவங்களுடைய அளவுகள், டாட்டோட அளவு என்ன, நிப்பிள் பாயிண்ட்டு, யோக்கோட ஹைட் எவ்வளோ நம்ம வைக்க போகிறோம், அதோட மிடில் எவ்வளோ வைக்கணும், இந்த கணக்கீடு போட்டு நம்ம முன்பக்கம் வேற வைக்கும் பொழுது அதில் வர்ற அளவு தான் நம்ம சரியாக வைக்கணும். அப்படி வச்சா தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். அதனால ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூட வரலாம், 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கம்மியாக வரலாம், 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட வரலாம். அதோட முரண்பாடு எப்படி, மேல் படிக்கு நடுப்பாடிக்கு உள்ள வித்தியாசம், அடுத்தது நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு, அதுக்கப்புறம் நம்ம யோக்கு மிடில் எவ்வளோ வைக்கிறோம், இதெல்லாம் கணக்கீடு வச்சு தான் நம்ம இந்த மார்க் போடணும். அப்படி போட்டால் தான் அது பர்ஃபெக்டாக அந்த பிரின்சஸ் கட் அமையும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும். அவங்களுக்கு அந்த போடும்போது கரெக்டாக அந்த எவ்வளோ அப் அண்ட் டவுன் வரணுமோ, ஏறி இறங்கி வரணுமோ கரெக்டாக அந்த லெவல் கரெக்டாக உட்காரும். ஓகேவா? அதுதான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் மார்க் போடுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். அது எப்படி நம்ம அந்த ஹைட் நம்ம முன்பக்க உயரத்தை கணக்கெடுக்கலாம். பின்பக்க உயர அளவு நம்ம முன்பக்க உயரம் வைக்கிறத விட இந்த மாதிரி கணக்கெடுத்து வச்சு அதே அளவு வருதா, 1/2 இன்ச்சு கூட வருதா, 1 இன்ச்சு கூட வருதா, 1/2 இன்ச்சு குறைய 1 இன்ச்சு குறைய வருதோ, அந்த மாதிரி கணக்கில் எடுத்து இந்த மாதிரி நம்ம கணக்கு எடுத்து பர்ஃபெக்டாக பண்ணும்போது மட்டும் தான் சரியான ஃபிட்டிங்காக அவங்களுக்கு சரியாக இருக்கும். அமைப்பு அந்த ஃபிட்டிங் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ப்ளவுஸோட ஹைட் ப்ளவுஸோட முன்பக்க ஹைட்டு வேற, பின்பக்க ஹைட்டு வேற. ஓகேவா? பின்பக்க ஹைட்டு அப்படியே நம்ம முன்பக்கம் 3 டாட் ப்ளவுஸ்க்கும் வைக்கக்கூடாது. ஆனால் 3 டாட் ப்ளவுஸ்க்கும் வைக்கக்கூடாது. நிறைய பேர் 3 டாட் ப்ளவுஸில் கூட ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஆனால் பிரின்சஸ் கட்டில் நான் நிறைய பார்த்தேன். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கூட நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் பார்த்தா அந்த பின்பக்க உயரத்தை அப்படியே பேக் தட்டை ஃப்ரண்ட் தட்டில் வச்சு காப்பி பண்ணி அந்த உயரத்தை அப்படியே எடுக்கிறாங்க. அந்த மாதிரி உயரம் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு சரியான ஃபிட்டிங் வராது. ஒன்று அவங்களுக்கு தூக்கிறோம், இல்லை அதிகமாக இறங்கிடும். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேக்கோட அளவு ஃப்ரண்ட்டில் வைக்கவே கூடாது. அப்போ ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத கணக்கு எடுத்து நம்ம வைக்கணும். பின்பக்க உயரமும் முன்பக்க உயரமும் சமமாக வரவே வராது. வர வேண்டிய இது வந்தால் சில அளவுகளுக்கு அப்படி வரும். ஆனால் நம்ம வழிமுறை எப்படின்னா, அந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டும் ப்ளஸ் நமக்கு அந்த டாட்டோடைய ப்ளஸ் எவ்வளோ வைக்கிறோம், அந்த அண்டர் பஸ்ட் ஹைட்டு, நிப்பிள் பாயிண்ட்டுக்கு கீழே எவ்வளோ வைக்கிறோம், அதுக்கப்புறம் யோக்கோட ஹைட் எவ்வளோ வைக்கிறோம், இந்த ஹைட்டை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மார்க் போடணும். அப்போ தான் அவங்களுக்கு போடும் பொழுது கரெக்டாக அந்த நிப்பிள் பாயிண்ட் அளவுக்கு எங்கே ஏறணுமோ ஏறி கரெக்டாக அந்த ஹைட்டில் ஒரே ஈவனாக நிற்கும். இல்லைன்னா இறங்கியோ இல்லை ஏறியோ இருக்கும் பேக்கை விட. அப்போ அந்த பேக் அளவுக்கு நம்ம சரியாக மார்க் பண்ணும் பொழுது தான் தப்பாக வரும். இந்த கணக்கு போட்டு சரியாக வச்சோம்னா அந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே லெவலாக இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ முன்பக்கம் உயரம் தேவைன்றதும் சரியாக வந்துடும். ஓகேவா? அந்த பிரின்சஸ் கட்டில் இதை கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதுதான் உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு அந்த கணக்கில் சொல்லி தரப்போகிறேன். அந்த உயரத்தோட மார்க் மட்டும் வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, நம்ம இப்போ பின்பக்கம் இது பேக் ஓப்பனு, அதனால் இது மடிப்பு ஃப்ரண்ட் பக்கம் மடிப்பாகவும், பேக் நான் ஓப்பன் சைடு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேக்கை வச்சு நான் இதை காப்பி பண்ணிட்டோம். ஓகேவா? எதை அளவுக்கு காப்பி பண்ணணுமோ இந்த ஷோல்டர் இந்த அளவு, இந்த ஆம்பல் வரைக்கும் நம்ம காப்பி பண்ணியாச்சு. இந்த ஆம்பல் டாட்டுக்கான தேவையான அளவு நம்ம கொடுத்துட்டோம். நம்மளுடைய பிரின்சஸ் கட்டோட மெத்தேட் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நம்ம இப்போ காப்பி பண்ணிட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம லென்த்து இப்போ பார்க்க போகிறோம். லென்த்து தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தது. இது பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு 9.5 இன்ச்சு, ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட்டு. ஓகேவா? 9 இன்ச்சு இவங்களுக்கு எடுத்தது. ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே நம்ம அண்டர் பஸ்ட் ஹைட்டு மார்க் பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு அப்படி இருக்கும்பொழுது நம்ம 2.5, அதுக்கு 2 வழிமுறை இருக்குது. 2.5 ஆரம்பிக்கணும். ஓகே? ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு இருக்கும்போது 2.5 ஆரம்பிக்கணும். அதோட கம்மியாக இருக்கும்போது, கூட இருக்கும்பொழுது 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விகிதத்தில் இதை கூட்டிக்கணும், குறைச்சிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ 14 இன்ச்சு ப்ளவுஸ், இது 14.5 இன்ச்சு ப்ளவுஸு. நான் 2.5லேருந்து ஆரம்பிக்கிறேன். 2 ஒரு பாயிண்ட் ஆரம்பிக்கணும், நான் 2.5லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ரைட்டு. 14 இன்ச்சு, நான் 14 இன்ச்சு ப்ளவுஸ் கணக்கு நான் அதை 2.5 ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கணக்கு வச்சுக்கிடுவோம். அடுத்து 2வது வழிமுறை என்ன அப்படின்னா, இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட் 2.5 ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் 2வது வழிமுறை, நடுபாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசம், அதாவது மிடில் செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன இருக்கோ அந்த அளவில் நம்ம அந்த பாயிண்டோட அளவு எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அந்த பாயிண்ட்டை இதில் நம்ம 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டை இதில் ஆட் பண்ணணும். ஓகேவா? இதில் இடுப்பு அளவு அவங்களுக்கு 24 இன்ச்சு, மிடில் செஸ்டோட அளவு 31 இன்ச்சு. ஓகேவா? அப்போ 31னா 24லேருந்து 31க்கு இடைவெளி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 25, 26, 27, 28, 29, 30, 31, 7 பாயிண்ட் நமக்கு இதில் வித்தியாசம் இருக்குது. 7 இன்ச்சு. அப்போ 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் விகிதத்தில் நம்ம அதை ஆட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 பாயிண்ட் இதில் ஆட் பண்ணணும். அப்போ 3.25 ஒரு பாயிண்ட் வருது. இப்போ பாருங்க,
3.25 ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இந்த 3.25 ஒரு பாயிண்ட், இந்த ஒரு மார்க்கு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த மார்க் என்னன்னா இது ஒரு அளவு அடுத்தது பார்க்கணும். இது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம யோக்கு எவ்வளோ வைக்கிறோம். இப்போ 3 டாட் ப்ளவுஸாக இருந்தால் யோக்கு வைப்போம் இல்லையா? அந்த யோக்கு லென்த் எவ்வளோ வைப்போம், இந்த மிடில் கிட்ட எவ்வளோ வைப்போம், அப்போ அதை நம்ம அந்த அளவு இங்கே வளர்க்கணும். ஓகேவா? அப்போ மிடில் கிட்ட எவ்வளோ வைப்போம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் சைடு இந்த ஓப்பன் பக்கம் எவ்வளோ வைப்போன்றது கணக்கு எடுத்தோம்னா அந்த மிடில் பக்கம் நம்ம அதுலேருந்து 6 இன்ச்சு கம்மியாக வைப்போன்றது கணக்கு வரும். ஓப்பன் சைடில் வர்ற அளவுல இருந்து 6 இன்ச்சு கம்மியாக வரும் மிடில் கிட்ட சென்டரில். ஓகே, யோக்கோட அளவு. அப்போ இந்த ஓப்பன் கிட்ட எவ்வளோ வரும், ஊக்கு பக்கத்தில் எவ்வளோ வருது அந்த யோக்கோட லென்த்துன்னு முதல்ல பார்க்கணும். அந்த 14 இன்ச்சு ப்ளவுஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே 3.5 இன்ச்சு யோக்கோட ஹைட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்த 2வது வழிமுறை என்னன்னா அவங்கள வந்து நடுப்பாடிக்கும் இது இடுப்புக்கும் அப்பர் செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் மேல் பாடிக்கும் இடுப்புக்கு உள்ள வித்தியாசம் என்ன, 6 இன்ச்சு வித்தியாசம் இருந்ததுன்னா நம்ம இந்த 3 அப்படியே வச்சுக்கலாம், கணக்கு எடுத்துக்கலாம். அதில் 6 இன்ச்சுக்கு அதிகமாகவோ இல்லை 6 இன்ச்சு குறையாவோ அந்த வித்தியாசம் இருந்ததுன்னா அதை நம்ம பார்க்கணும். அது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இடுப்பு அளவு கூடுதலாக இருக்கா இல்லை குறையாக இருக்கான்னு. இப்போ 29 இன்ச்சு நமக்கு வந்து இதில் வந்து மேல்பாடி அளவு, இப்போ 24 இன்ச்சு இடுப்பு அளவு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 6 இன்ச்சு குறைவாக இருக்கா எப்படின்னு பார்ப்போம். 29 28 27 26 25 24 5 இன்ச்சு குறைவாக இருக்குது. 6 இன்ச்சு குறைய வேண்டிய இடத்துல 1 இன்ச்சு கூடுதலாக இருக்குது இடுப்பளவு. அப்போ இடுப்பில் 1 இன்ச்சு கூடுதலாக இருக்கும் பொழுது அப்போ நம்ம 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 3.25 இங்கேருந்து நம்ம 3.25 வைக்கணும். அப்போ அது 3.25னா இது ஓப்பன் சைடு அளவு, அதுலேருந்து 1/2 இன்ச்சு குறைச்சி தான் சென்டருக்கு வரணும். இங்கே ஓப்பன் கிட்ட 3.25 யோக்கு அளவு. அப்போ அதில் வந்து 1/2 இன்ச்சு குறைக்கும் பொழுது 2.25, இங்கேருந்து 2.25 நம்ம வச்சிடறோம், இதுலேருந்து 2.25. இப்போ இதுதான் இதோட மொத்த ஹைட்டு. ஓகேவா? இது நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு, இது அண்டர் பெஸ்டோட அந்த டாட் வைக்க வேண்டிய ஹைட்டு, அதுக்கு கீழே யோக்குவோட மிடிலோட ஹைட்டு. இப்போ 3 டாட் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம இதை யோக்கு எடுத்துட்டு இந்த அளவில் நம்ம மார்க் போட்டு கட் பண்ணுவோம். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ், அப்போ யோக்கு இதுலேயே தான் வந்துடுது, அதனால இந்த லெவலில் வைக்கிறோம். அப்போ தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட் மார்க் கொடுத்து இங்கே நிப்பிள் பாயிண்ட்டுக்கு அந்த ஷேப் கொடுப்போம். அப்போ இங்கே கச்சுன்னு இருக்கும். அந்த 3 டாட் ப்ளவுஸில் இருக்கிற ஃபிட்டிங் வந்து இந்த இதில் யோக்கு இந்த பிரின்சஸ் கட்டுக்கும் வரும். அதே மாதிரி இந்த முன் வயர ஹைட்டும் இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எவ்வளோ தூக்க வேண்டிய தேவை தூக்கி கரெக்டாக உட்காரும். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? இந்த ப்ளவுஸோட ஹைட்டு இப்போ பாருங்க 15.5 இன்ச்சு இருக்குது. 14.5 இன்ச்சு ப்ளவுஸோட உயரம். பேக் வந்து பார்த்தீங்கன்னா 14.5. இப்போ பாருங்க பேக்கோட அளவு 14.5. ஓகேவா? 14.5 இன்ச்சு நான் பேக் வச்சிருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட் வந்து அதே 14 வச்சோம்னா 1 இன்ச்சு குறைஞ்சிரும். இப்போ இங்கே 14 நம்ம வச்சோம்னா இப்போ பாருங்க 15 இடத்துல 14 வச்சோம்னா 1 இன்ச்சு குறைஞ்சிரும். இந்த 1 இன்ச்சு என்ன 1 இன்ச்சு மேலே குறையிறதுனால இவங்களுக்கு இங்கே போடும்போது இங்கே தூக்கி போட வேண்டிய தேவை வந்த உடனே மேலே ஏறிடும். பிரின்சஸ் கட் வந்து மேலே தூக்கிடும். சில பேருக்கு நீங்கள் தைச்சு அனுபவம் இருக்கலாம், சில பேருக்கு மேலே ஏறிடுவாங்க, சில பேருக்கு இறங்கிடும். இப்போ நம்ம இந்த கணக்கு எடுக்காமல் நம்ம பேக் வேற வந்து இருக்கிற அளவு அப்படியே வச்சு கணக்கு எடுக்காமல் நம்ம வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா ஷேப் இருக்கிறதுனால இங்கே கப் ஷேப்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அளவுக்கு இன்னும் கப் ஷேப் அதிகமாக இருக்க வேண்டிய தேவை இருந்தா இப்போ 29 31 இவங்களுக்கு வந்து மிடில் செஸ்ட்டு அப்பர் செஸ்ட் 29 2 இன்ச்சு தான். 29 30 31 சரிங்களா? 30 31 2 இன்ச்சு வித்தியாசம் தான் இருக்கு. சில பேருக்கு 3 இன்ச்சு வித்தியாசம் வரும், சில பேருக்கு 4 இன்ச்சு வித்தியாசம் வரும். இந்த வித்தியாசத்தை கணக்கு வச்சு இந்த ஹைட்டை இறக்கணும். அந்த கணக்குக்கு போட்டோம்னா இந்த ஹைட் இறங்கும். அதுக்கப்புறம் யோக்கோட ஹைட் வரும், அப்போ இன்னும் கூடும். ஆனால் இதே 14.5 இன்ச்சு ப்ளவுஸ்காரங்களுக்கு ஓகேவா? அப்போ அவங்களுக்கு போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஏறிடும். ஏன்னா நிப்பிள் பாயிண்ட் வந்து திரும்ப அப்படி இறங்கி அப்படி வரும்பொழுது அவங்களுடைய பஸ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி இது தூக்கிடும். அப்போ இந்த லென்த் கரெக்டாக உட்காரும். இந்த மாதிரி கணக்கு எடுத்து தான் இந்த பண்ணணும். இந்த 3 டாட் ப்ளவுஸாக இருந்தாலுமே சரி, பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, கணக்கீடுகள் சரியான முறையில் கணக்கீடு போடணும். எல்லாருக்குமே நம்ம பேக்கோட உயரத்தை வச்சுக்கணும் அப்படின்னு வைக்கக்கூடாது. அப்போ பேக்கோட உயரன்றது வேற, முன்பக்க உயரன்றது வேற அப்படிங்கிறத நான் சொல்றேன். முன்பக்க உயரன்றது நம்ம சென்டரில் நான் கணக்கு எடுத்திருக்கேன். முன் உயரம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃப்ரண்ட்ல எடுப்போம். இது இந்த இடுப்பளவோட வித்தியாசத்தை தகுந்த மாதிரி இங்கே நம்ம வந்து குறைக்கணுமா அப்படி. இப்போ ப்ளவுஸோட உயரத்தை பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு பேக்கோட ப்ளவுஸ்னா இவங்களுக்கு 14.25 வைக்கணும். எதனாலன்னா நம்ம வந்து இடுப்பு வந்து 6 இன்ச்சு வித்தியாசம் இல்லாமல் 5 இன்ச்சு தான் வித்தியாசம் இருந்தது, 1 இன்ச்சு இடுப்பு கூடுதலாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு இங்கே உறுத்தல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சென்டரில் முன் உயரம்ன்றது இங்கே அதில் 4 இன்ச்சு குறைப்போம். ஆனால் நான் சொல்றது கான்செப்ட் என்னன்னா முக்கியமாக இந்த இடத்துல உயரம் இந்த சென்டரில் முன் பக்கத்தை நீங்கள் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து அப்படியே பிரின்சஸ் கட்டு அப்படின்ற பேரில் இதை இப்படியே இந்த பேக்கை வச்சு அப்படியே இந்த காப்பி பண்ணிடுறாங்க. பேக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி அப்புறம் 1 இன்ச்சு குறைஞ்சிரும். சரியா? அப்போ பேக் இருக்கிற அளவை வந்து காப்பி பண்ணிட்டு அப்படியே 3 டாட் மாதிரியான ஒரு மார்க்கை போட்டு அப்படியே இதில் இணைச்சிடுறாங்க, டாட்டோட அளவை வச்சு இணைச்சிடுறாங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்காது. வயசானவங்க ப்ளவுஸ் இந்த ஆயாக பாட்டிங்க ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஃபிட்டிங்காக அழகாக சின்ன பிள்ளைங்கலாம் போடுற மாதிரி எல்லாருமே கம்ஃபர்டபுளாக போடுற பிரின்சஸ் கட் சூப்பராக கொடுக்கலாம், தைக்கலாம். அந்த பிரின்சஸ் கட் ஃபிட்டிங் கொடுக்கணும்னா நம்ம இந்த கணக்கெல்லாம் போட்டு பண்ணாதான்
அழகான ஃபிட்டிங் வரும். ஓகேவா? ஓகே, நன்றி. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு அப்படியே மார்க் நான் போடுறேன் பாருங்க, ஃபினிஷ் பண்ணிடுறேன். அப்படி நான் வந்து இதுதான் நமக்கு ஹைட்டு. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு மார்க் இப்படி மட்டும் போட்டு வச்சுக்கணும். இது எதுக்காக நம்ம இந்த மார்க்னா, இது நிப்பிள் பாயிண்ட் ப்ளஸ், இது நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு, இது ப்ளஸ். இதுக்கு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நம்ம இங்கே ஸ்ட்ரெயிட் மார்க் போடுவோம். இங்கே தான் நம்ம நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இப்படி வளைச்சு கொண்டு வருவோம். இங்கே மட்டும்தான் வளைவு இருக்கணும். இந்த டாட்டோட வளைவு இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஓகேவா? இங்கே வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணுறது நேராக கிராஸாக கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பாயிண்ட் ப்ளஸ் இதெல்லாம் வச்சு நம்ம அப்படியே இதை ஃபினிஷ் பண்ணோம்னா இதோட இது முடிஞ்சுது. அப்போ ப்ளவுஸோட ஹைட்டு பிரெஞ்ச் ஸ்கர்ட்டில் இந்த மாதிரி கணக்கீட்டில் பண்ணுங்கள், சூப்பராக வரும். நன்றி.